இந்த கிழவி எங்க வெளியில ஆளவே காணோம். அத்தை அத்தை, ஏன் மருமகளே, வா வந்து உட்கார் வா. வாயது தொங்க வச்சுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா வைங்க. என்ன விஷயமா வந்தா அதை சொல்லு முதல்ல. பையனை கொண்டு வரலையா? ஊருக்குள்ள எல்லாரும் நான் முடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நானும் உங்களையும் முடிக்கிட்டேன் அப்படிதான் சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கிறீங்களாட்டு இருக்குது. நான் எங்கேம்மா அப்படி சொன்னேன்? நானெல்லாம் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்கிறதில்ல. வந்து கேட்டாங்கன்னா என்ற சௌரியை நான் வந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நானெல்லாம் அந்த மாதிரி எதுவும் சொல்ல. எவ்வளோ ஊர் மேலே இருக்கிற பல்ல போட்டு பேசினா நான் என்ன பண்ண முடியாது? நான் பொறுப்பாக முடியாதுல்ல. சரி, அந்த நாயத்தை விடுங்க. உங்களைய அவர் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர சொன்னார். என்ன நான் வரலன்னா அவரே வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாராமா. அவர் கூப்பிட்டா நீங்கள் நான் வரலன்னு சொல்லணும். மருமகளே, என் பையன் வந்து கூப்பிட்டு நான் வரமாட்டேன். நீ அந்த கவலை விட்டுரு. நீ சந்தோஷமாக என் பையனை பார்த்துட்டு என் பேரனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும். அதுக்கு தானே நான் வெளியில் வந்தேன். இப்போ அவன் வந்து கூப்பிட்டா நான் வந்துடுவேன்னு பயந்துட்டு வந்து சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தேன். நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும். நானால வரமாட்டேன். நீ சந்தோஷமாக போ. அதுக்கோசரம் கவலைப்பட்டுட்டு வந்து இத்தனை நாயும் பேசிகிட்டு இருக்கிறேன். அதான் எனக்கு வேணும். இப்போதான் நிம்மதியாக சந்தோஷமாக போயிட்டு வரேன். எங்கே என் பையன் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுவானுன்ட்டு அவனுக்கு முன்னே வந்து இங்கே கோல் வைக்கிறக்கு வந்துட்டான். கொசலம் வைக்கிறக்கு எனக்கு என்ன இங்கே இருந்த என்ன, நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன். என் பையன் சந்தோஷமாக என் பேரன் பிள்ளைக்கு நல்லா இருந்த போகுது. அதுக்கு தான் வீட்டு விட்டு வெளியே வந்தேன். சந்தோஷமாக போகலாமா? போ போ. நாளைக்கு என்னையாட்ட வயசாகும் போது உனக்கு தெரியும். என்ன கல்பிக்கா, நான் மரத்துக்கிட்ட ஓரமாக நின்று எல்லாத்தையும் தான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன உங்கள் மருமக இப்படி சொல்லிட்டு போகிறா? யார் வந்து எது கேட்காதீங்கம்மா, நடக்கிறது நடக்கட்டும். அவ வீட்டுக்கு போங்க. உங்ககிட்ட போய் கேட்கறக்கு வந்த மாதிரி உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நான் போகிறேன். இவனால நான் எல்லாத்தையும் பகைச்சிக்க வேண்டியதாக இருக்குது. மாமா வேற வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சீக்கிரமா அயன் பண்ண சொன்னாரு. ஓஹோ, அயனிங் வேலை நடக்குதா? வைக்கிறண்டி உனக்கு காப்பு. மகி, சீக்கிரமா மேலே வா. பார்வதி அவனோட ஷர்ட்டை அயன் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் சரியான டைம். வா, போய் நம்ம பண்ண பிளானை சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே சிஸ்டர், போலாம். அம்மா அம்மா, எங்க இருக்கிற? ஏம்மா சொல்லு. மேலே தான் இருந்தியா நீ? ஆமாம்மா. சரி, இப்போ நீ வந்து பார்வதி ஒரு நிமிஷம் கூப்பிடு. எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. நாங்கள் மேலே போய் முடிச்சுட்டு வந்துடுறோம். என்ன வேலைம்மா? அதெல்லாம் உனக்கு இப்போ சொன்னால் புரியாதும்மா. நான் சொன்னதை மட்டும் நீ செய். சரி மேலு. பார்வதி பார்வதி, ஏங்கத்தை? கொஞ்சம் சமையல் கட்டுக்கு வாமா, வேலை இருக்குது. மகி வா, நம்ம சீக்கிரம் போகலாம். போ மகி போ, சீக்கிரமாக அந்த சட்டை ஏதாவது பண்ணு. இந்த சட்டை நல்லா தீஞ்சு போகட்டும். இதே மாதிரி என் மாமா மனசில் இருக்கிற நீயும் தீஞ்சு போகணும்டி பார்வதி. சூப்பர் மகி, வா, அவங்க வரதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம். ஆமாம் சிஸ்டர், நடங்க. எங்கே போனா இந்த பார்வதி? சரி, அயன் பண்ணி வச்சிருப்பா. சீக்கிரமா எடுத்து போட்டு கிளம்பலாம், நேரம் ஆச்சு. என்னது இது? என்னது இது? சட்டையை இப்படி ஓட்ட போட்டு வச்சிருக்கிறா. இவளுக்கு வர வர என்ன ஆச்சு? நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நாளும் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கிறா. ஏய் பார்வதி, ஏய் பார்வதி, இங்க வா சீக்கிரம். கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? என்னாச்சு மாமா, சொல்லுங்க. என்னத்த சொல்றது? இது என்னடி சட்டில் இப்படி ஓட்டை போட்டு வச்சிருக்கிற? ஐயோ, இது எப்படி ஆச்சு மாமா? எனக்கே தெரியல. அது எப்படி உனக்கு தெரியாம ஆயிருக்கும்? நேற்று என்னடானா சாம்பாரில் உப்பு காரம் அதிகமாக போட்டு வைக்கிறேன், அது இதையும் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு என்னடானா சட்டை இப்படி பண்ணி வச்சிருக்கிற. உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கிற? நீ வர வர பண்ணுறது எதுவுமே சரியில்லை. மகி, பிளான் சக்ஸஸ். வா, போயிடலாம். எப்படியோ நம்ம நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வருது மகி. எஸ் சிஸ்டர், நீங்க சொல்றது கரெக்டு தான். எப்படியோ மாமா அவளை வெறுத்துட்டா அதுவே போதும் எனக்கு. அது கண்டிப்பாக நடக்கும் மகி. நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. ஓகே சிஸ்டர். நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு வேற யோசனை பண்ணணும். அப்பா, ரொம்ப நாள் ஆச்சுப்பா அம்மாவை பார்த்து. உங்க அம்மாவை பார்க்க தானமா போயிட்டு இருக்கோம். இப்ப போய் பார்ப்போம், சரியா?
சரிப்பா. சரி, உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. ஐ அம்மா, அம்மா. ஆமா தங்கம், உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. என் செல்லக்குட்டி என்னை பார்க்காம இவ்வளோ நாளாக எப்படி இருந்தது? நான் டெய்லியும் அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பேம்மா, போலாம் போலான்னு. நீங்க ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க. வரேன். ஆமா, ஊர்ல அத்தை மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க, அவளை தனியா விட்டுட்டு நீங்க இங்க இருக்கீங்களே, போகலையான்னு. என்ன பண்றது, எனக்கு டைம் கிடைக்கல. சரி பரவாயில்ல விடுங்க, இப்பதான் வந்துட்டீங்கல்ல. அப்புறம் உன்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. ஓகே, கொலீக்ஸ் எல்லாம் நல்லா பேசுறாங்களா? இப்பதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்கோம். சரிம்மா, ஈவினிங் டின்னர் ரெடி பண்ண வேண்டாம், நம்ம வெளியில சாப்பிட போலாம். ஐயா, வெளியில போறோம். சரிங்க. என்னது, ரவி கால் பண்றான். ஹலோ. ஓய் சனா, என்ன பண்ற? என்ன பண்ணுவேன், வீட்ல சும்மா தான் இருக்கேன். கொஞ்சம் வெளியில வாவேன். வெளியில எதுக்கு? நான் வெளியில தான் நிக்கிறேன், வா. வீட்டு பக்கத்துல எதுக்கு ரவி வர? எங்க பாட்டி பார்த்தா பிரச்சனை ஆயிரும், நீ போ. வா சனா, உன்னை பார்க்க எவ்வளோ தூரம் வந்திருக்க, ப்ளீஸ் சனா. நீ சொன்னா கேட்கவே மாட்டியா ரவி? ஒரே ஒரு டைம் வா சனா, வா. சரி இரு வரேன். ரவி வேற வந்திருக்கான், பாட்டி என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. சரி போய் பாப்போம். பாட்டி. Hi, comes now. What you need? Nothing, grandma. What happened to her? இங்கே தமிழ்நாடு வந்ததுல இருந்து இவ நல்லா தமிழ் பேச ஆரம்பிச்சு பாட்டி அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்கா. ஓகே, எங்க போயிடுவா, பார்த்துக்கலாம். பாட்டி கிச்சன்ல தான் இருக்காங்க, தெரியாம போய் ரவியை பார்த்துட்டு வந்துடலாம். மழைய வர மழை துளி, வேணுங்காலும் தெரியுது, என்னோட மட்டும் நனையுது, இது காதலா சாதலா, பழகிய காலங்கள் என் பார்வையில் தெரியுது, மனமிங்க நனையுது, காதலா சாதலா. ஹே சனா, சனா, சொல்லு ரவி. என்னாச்சு உனக்கு? ட்ரீம்ல இருந்து வெளியே வந்துட்டியா? வந்துட்டேன். பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுற, ஆனா லைன்ஸ் எல்லாம் தப்பு தப்பா இருக்கே. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுற, கிண்டல் பண்ணாத ரவி. சரி, இப்போ எதுக்கு நீங்க வர சொன்ன? சும்மா பார்க்கதா, ஏன் நான் வரக்கூடாதா? இதெல்லாம் வரக்கூடாது. வீட்டுக்கு வெளியில யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ என்ன எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்க? ஆமா, பின்னாடி வருத முன்னாடியே நம்ம திங்க் பண்ணணும்ல, அதுக்குதான். சரி, ஃபோன்லயே பேசிட்டு இருக்கமே, எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? ஐயோ, வெளியிலயா? நாளா எங்கேயும் வர மாட்டேப்பா. ஏன்? எங்க வீட்டுல எங்க பாட்டிக்கு தெரிஞ்சு என்னை கொன்னே போட்டுருவாங்க. என்ன சனா, எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க? கம்மல் இரு ரவி. ஐயோ, எங்க பாட்டி வர மாதிரி இருக்குது, நீ போ போ முதல்ல. எங்க? வந்துட்டுக்கா, சீக்கிரம் போ ரவி. Sana, what are you doing here? Get me some vegetables from the market. Okay, grandma. You can go. I will come. ஹே சனா, நீங்க வீட்டில் எல்லாரும் இங்கிலீஷ் தான் பேசுவீங்களா? அதெல்லாம் இப்போ எதுக்கு? நீ சீக்கிரமா போகணும், அப்புறமா பேசலாம். நான் ஃபோன் பண்றேன். போ. Bye, see you. எப்பா, நம்ம லவ்வுக்கு யமனே இந்த கிளவி தான் போல இருக்குது, போ. ஏக்கா, நாம எல்லாம் இப்படி உட்காந்து பேசி நம்ம நாள் ஆச்சுல்ல? ஆமாக்கா. கருப்பிக்கா, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறோம், நீ மட்டும்தான் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட்டுட்டு வந்தியே, உன் பையன் வந்தானா? உன் மருமக வந்து கூப்பிட்டால சமாதானமா? இல்லை ஏக்கா, வந்து இத்தனை நாள் ஆச்சு, சாப்பாட்டுக்கால என்னக்கா பண்ணிட்டு இருக்கிற?
நான் அதைத்தான் உன்னை பார்த்து கேட்கலான்ட்டு இருந்தா எனக்கு வர்றக்கே நேரம் இல்லை. இன்னைக்கு தான் 4 பேர் ஒன்று சேர்ந்துருக்குறா. உன் கஷ்டத்தை கொஞ்சம் சொல்லுக்கா, கொஞ்சம் பாரம்னாலும் குறையி, அப்படியே மனசில் வச்சுட்டு இருக்காத. ஏக்கா எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அந்த நாயத்தை பேசாத வேற நாயத்தை பேசுன்னு. எப்போ பாரு அதுவே நோண்டி நோண்டி கேட்குறேன். எனக்கு தலை வலிக்குது அந்த நாயத்தை எடுத்தாவே. கம்முன்னு இரு செல்லம்மா, அதை பற்றி பேசினாலே கருப்பிக்கு வந்து முடியல. அந்த நாயத்தையே விட்டுரு. கொஞ்ச நேரம் கருப்பி அக்கா எங்கேயோ நிம்மதியாக வந்து வேற ஏதோ பேசி சிரித்து வச்சு போகலான்னு நினச்சா செல்லம்மா அதையும் இதையும் பேசி ஏன் தான் இப்படி பண்ணுறாளோ. ஆமாம், எல்லாம் என்னவே சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கொஞ்ச நாள் புரியுதா? மனசுலையே வச்சுட்டு தனியாக போய் அழுது அதுக்கு மனசு பாரமாக இருக்கிறதுக்கு மனசில் இருக்கிறது நம்மக்கிட்ட 3 பேர்த்துட்டு பங்கு போட்டால் பாரத்தை குறையின்னு நான் கேட்டால் என்னமோ நான் தான் அதுக்கு வச்சா அழுகாட்சி பண்ணுற மாதிரி தலையில் பாரத்தை ஏற்றுற மாதிரி பேசுகிறீங்க. ஏன் செல்லம்மா அந்த நாய் துடுன்னு விட மாட்டியா? என்றனாலும் நீங்கள் சண்டை கட்டிக்கிறீங்க. நான் எந்திரிச்சு போகிறேன் அந்த பக்கம். அட நீ உட்காருக்கா, அவளுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. சரி, என்ன சாப்பாடு செஞ்சீங்க? கருப்பி அக்கா, ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சியா இல்லை காலையில் வச்சது இருக்குதுன்னு சாப்பிட்டு வந்தியா இல்லை சாப்பிடாம வந்தியா? ஒரு பேச்சு என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஏதோ ஒன்று எடுத்து வந்து கொடுத்துருப்பேனால. செல்லம்மா என்ன சாப்பாடு செஞ்சுன்னு இப்போதான் கேட்டுட்டு இருக்கிற, அதுக்குள்ளே முந்திரி கொட்டையாட்ட பூந்து என்னத்தை நீ பேசிகிட்டு இருக்கிற? அது வந்து ஒருத்திக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உப்புமாவு தான் செஞ்சேன். ரவை இருந்தது, உப்புமா செஞ்சுட்டேன். அது 2 மிளகாய் கிள்ளி போட்டு 2 வெங்காயத்தை போட்ட வேலை முடிஞ்சுது. அதைத்தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். கருப்பிக்கா என்னதான் உப்புமா தின்னாலுமே சோறு தின்ன மாதிரி இருக்குமா? சோறு எதுவும் செய்ய வேண்டியதானே? கம்முன்னு இருங்களே, அவளுக்கு பிடிச்சதை அவள் செஞ்சு திங்கிறா. நொயங்காதீங்க. ஏன் செல்லம்மா உங்களோட மருமக துர்கா எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிட்டு ஆட்டம் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தா என்ன பண்ணுறாவா? எங்கள் சுற்றி என் மருமகளுக்கு வந்துட்டான். என் மருமக என்னதான் ஆட்டம் போட்டாலும் பாட்டு பாடினாலும் பொழுதான காலையில் சோத்தாக்கி ரெடியாக எடுத்து வச்சிடணும். ஊர் மருமகளாட்டா முடிக்க விடுறக்கால என் மருமக திட்டம் கட்ட மாட்டான். இவ பேசுறதே சரியில்லை. கருப்பி குத்தி குத்தி பேசுற மாதிரியே இருக்குது. இதுக்கு மேலே எவ்வளோசி எனக்கு குத்தி காட்டுற மாதிரி ஜாடை போட்டு பேசுகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 2ல் 1 நடந்துடும். பேசுகிறப்ப வந்து அவி குடும்பத்து நாயத்தை பேசுங்க. ஏன்ற நாயம் எதுக்கு பேசுகிறீங்க? என்ன கருப்பியாக்கா உனக்கு இப்படி சீராட்டு வருது? நானும் என் மருமகளை பற்றி கேட்டாங்க, என் மருமக நடக்கிறது தான் உண்மையை சொன்னேன். என் மருமக வீட்டுக்குள்ளே என்ன டான்ஸ் ஆடினாலும் பாட்டு பாடினாலும் கூத்தடிச்சாலுமே என் மருமக நான் சொன்னபடி தான் கேட்பா. போய் துர்கா அப்படின்னு என்னங்கத்த அப்படின்ட்டு வந்து சோறு போட்டு வச்சிருவா, டீ வச்சு கொடுத்துருவா, கரெக்டாக நடந்துக்குவா. இன்னும் நான் சொன்னபடி தான் என்ற வீட்டில் சட்டம் நடக்குது. நீ மருமகளை அடைக்கி உனக்கு பொழைக்க தெரியாமல் வெளியில் வந்து உட்காந்துட்டு ரவை தின்ன கஞ்சி தின்ன அப்படின்னு சொல்கிறதும் இல்லாமல் குத்தி வேற காட்டுறாங்களா உனைய? உனக்கு இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சலும் இல்லை. உங்களாட்ட வாய் அடிச்சிருந்தா நானும் மருமகளை அடக்கி வச்சு பேசியிருப்பேன். எனக்கு இந்த வாய் தெரியலையே. உங்ககிட்ட வெட்டியில் பேசி சண்டை கட்டுறதை விட நான் எந்திரிச்சு போகிறேன். எப்படியோ அதையும் இதையும் சொல்லி கருப்பியக்கால முடிக்கிய விட்டுட்ட. ஏன் செல்லம்மா? அதான செல்லம்மா, நம்ம ஒன்று சொன்னால் நீ ஒன்று பேசிகிட்டே இருக்கிற. அந்த நாயத்தை விடுனா விடவே மாட்டேங்கிற. உனக்கு என்ன அடுத்தவங்க குடும்பத்துக்கு குப்பையை கிளறுனா அத்தனை பிடிக்குமா? ஆமாம், என் குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நாம் ஏதாச்சும் சொன்னோம்னா அப்படி ஒரு குத்தம். எப்படி நடந்துக்கணும்னு இவளுக்கு தெரியாது. நாம் ஏதாச்சும் சொன்னால் நம்மளை குத்தம் கண்டுபிடிச்சி கம்முன்னு இருக்க மாட்டியா, அதான் இதான்னு சொல்கிறது. இவ்வளோ கிடக்குறாளுங்க. என் மருமக தங்கன்னா தங்கம் தான். நான் எதுக்கு பொய் பேசணும்? நான் எந்திரிச்சு போகிறேன். ஏக்கா இத்தனை நாள் மருமகளை வந்து அது இதுன்னு சொல்லிட்டே இருப்பா. இன்னைக்கு நான் தங்கம் அப்படி இப்படின்னு பாராட்டுறா, நம்பவே முடியல. அது ஒன்றும் இல்லைக்கா, கருப்பிக்கா இப்போ நடு ரோட்டுக்கு வந்துருச்சுல்ல, இவ எப்போ வரப்போறான்னு தெரியல. அதுக்குள்ளே குட்டு வெளியே வந்துரு அப்படின்ட்டு மருமகள் நல்ல மாதிரி பேசி நடிச்சா அவள் கூடயே வச்சுக்குவாள். அதுக்கு தான் இந்த பிளான் பண்ணுறாளாட்டிருக்குது.
ஆக்கோ இது எனக்கு தெரியாம போச்சு. இருந்தாலும் கருப்பி அக்கா பாவம் இல்லையாக்கா, இப்படி எல்லாம் பேசலாமா? அதான் பாருக்கா